நமசிவாயம் வாழ்க, நாதன்தாள் வாழ்க. இந்த மந்திரத்தை ஒரு முறை சொன்னாலே போதும், மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத அமைதி பரவுவதை நம்மளால் உணர முடியும். ஆனால் நீங்கள் இறைவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கும் அடுத்த கணமே உங்களை தடுத்து நிறுத்த, இந்த உலக மாயைங்கிற சேற்றில் உங்களை பிடிச்சி இழுக்க 1-2 சுமார் 6 கோடி மாயா சக்திகள் உங்களுக்கு எதிராக ஒரு போரையே தொடங்கும்னு சொல்கிறாரு மாணிக்கவாசகர். அது என்ன 6 கோடி அப்படின்னு கேட்கலாம். 6 கோடினா அது எண்கள் கிடையாது, கோடிங்கிறது எண்ணில் அடங்கா கணக்கு. அதாவது இந்த உலகத்தில் என்னென்ன மாயா சக்திகள் இருக்குன்ற கணக்கெல்லாம் கிடையாது, அது எண்ணிக்கையிலே அடங்காத அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது என்னென்ன படிநிலைகளை நம்ம கடக்கணும்னு சொல்கிறாருன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உடல் என்னும் உபாதை. நாம் மனித பிறவி எடுத்துட்டோம், ஆனால் பிறந்த பிறகு நாம் சந்திக்கும் முதல் சோதனையே நம்ம உடல் தான். மாணிக்கவாசகர் சொல்கிறாரு, காலை மலமொடு கடும் பகர் பசி நிசி வேலை நித்திரைன்னு. அதாவது காலையில் எழுந்த உடனே வரும் மலச்சிக்கல், உச்சி வெயிலில் வாட்டும் பசி, நள்ளிரவில் வரும் உறக்கம். இதையெல்லாம் போதாது பிழைப்புக்காக நம்ம அன்றாட பொருளாதார தேவைக்காக நாம் செய்யும் அலைச்சல்கள், இது எல்லாமே நம்மளை சேர்ந்து பாடாப்படுத்தும். உடல் என்றாலே உபாதை தான் சொல்கிறாரு. இந்த அவஸ்தைகள்லேருந்து தப்பிப்பதே பெரிய விஷயம்னு சொல்கிறாரு. இதை எப்படி நம்ம கடக்கிறது? பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்குன்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. அதாவது பற்றுகள் எல்லாவற்றையும் விட்ட இறைவனின் திருவடியை பற்றி கொண்ட நம்முடைய உலகப் பற்றுக்களையெல்லாம் தானாகவே விலகிவிடும் சொல்கிறார். இந்த உடல் எனும் உபாதை தான் முதல் படி. 2வது என்ன? மனதை சிறைப்பிடிக்கும் காமத்தின் வலை. அதாவது உடல் வளர்ந்து வாலிப பருவத்தை அடையும் போது உயிர் அடையும் மிக பெரும் சோதனை தான் இந்த காமம். பசி தூக்கத்தை காட்டிலும் வலிமையானது இந்த காமம். ஒரு ஆன்மாவை இறைவனிடமிருந்து திசை திருப்பும் இந்த அகப்பற்று எவ்வளவு வலிமையானது தெரியுமா? அவர் ஏதோ இது சாதாரண வர்ணனையாக சொல்லலை, ஒரு ஆன்மீக பையனை ஒரு நொடியில் வீழ்த்தும் சூறை காற்றுன்னு இதை சொல்கிறாரு. இந்த மாயையை அவர் எச்சரிக்கிறாரு. அடுத்து 3வது படிநிலை என்னன்னா உலகியல் ஆசைகள். உலகியல் ஆசைகள் என்னும் பெருங்கடல்னு சொல்லலாம். மத்தக களிர் என்னும் அவான்னு சொல்கிறாரு. அதாவது பொருள் இன்பம்னு அலையும் பித்து பிடித்த இந்த உலகத்தில் மதம் பிடித்த யானையை போல வரும் ஆசைகளிலிருந்து எப்படி தப்பிப்பதுன்னு கேட்குறாரு மாணிக்கவாசகர். இந்த உலக ஆசைகள் அடுத்து நம்மளை பிடிச்சி வச்சுக்கும். அடுத்து கல்வி, செல்வம். கல்விங்கிறது இது எப்படிப்பட்ட கல்வியாக இருக்குது? செல்வத்தை அடைய உதவும் ஒரு கல்வியாக தான் இருக்கே தவிர வேறு எதுவும் கிடையாது. இறைவனை அடைய உதவாத வெறும் உலகியல் அறிவை வளர்க்கும் கல்வின்னு சொல்கிறாரு. அடுத்து செல்வம்னு எடுத்துக்கிட்டால் சேர்த்து வைப்பதாலும் சரி பாதுகாப்பதாலும் சரி வெறும் துன்பம் மட்டும்தான் வரும். ஏன்னா நம்ம பொருள் சேர்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் அப்படியே இருந்துருவோமா, அடுத்து அதை சேர்த்து வைக்கணும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற துன்பம். அடுத்து வறுமை என்னும் கொடிய நஞ்சு. வறுமையால் வரும் அடுத்த பிடி. இப்படி பல தடைகள். இப்படி எல்லா தடைகளையும் தாண்டி ஆன்மா எப்போது கடை தேறுவதுன்னு கேட்குறாரு மாணிக்கவாசகர். சரி, பசி தூக்கம் காமம் உலகப்பற்று உலக ஆசைகள் பொருள் எல்லாத்தையும் தாண்டி தெய்வம்னு ஒன்று இருக்குதுன்னு நீங்கள் முடிவெடுத்துட்டா அடுத்து என்ன நடக்க தெரியுமா? அதான் மாணிக்கவாசகர் சொல்கிறார். ஆத்தமனார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தழும் ஏறினர்னு. உங்கள் உயிர் நண்பர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள், உறவினர்கள் எல்லாம் ஒன்று கூடி கடவுளுங்கிறதே போய் இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு நாவிலே தழும்பு ஏறும் அளவுக்கு விவாதம் செய்வாங்களாம். இது எல்லாம் முட்டாள்தனம், நீ போகிற பாதையே தப்பு அப்படின்லாம் பேசுவாங்களாம். கடவுள்னே ஒன்றும் இல்லை, நீ என்ன முட்டாள்தனமாக பண்ணிகிட்டு இருக்கன்னு நம்ம மூளையவே குழப்ப பார்ப்பாங்க. அடுத்து உறவினர்கள். உறவினர்கள் என்ன பண்ணுவாங்க? பாசத்தை காட்டி நம்ம கட்டி போட பார்ப்பாங்க. எங்களை விட்டு போகாத, அது எங்களுக்காக, அதாவது அவங்களுக்கு நீங்கள் தேவைங்கிற போது உங்களை இழுக்க தான் பார்ப்பாங்க. அடுத்து சமயவாதிகளோட சண்டை. சமயவாதிகள் என்ன பண்ணுவாங்க? எங்களோட வழி தான் சிறந்த வழி, நாங்கள் கடைபிடிக்கிறது தான் உண்மையான வழி, நீ பண்ணுறதெல்லாம் தப்பு அப்படின்னு பார்ப்பாங்க. அடுத்து தத்துவங்களின் குழப்பங்கள். தத்துவ குழப்பங்கள்னு சொல்லலாம் இதை. அதாவது எங்கள் தத்துவம் தான் சரி, இதுதான் கரெக்டு, இதுதான் சரி, இப்படி ஏகப்பட்டத்தனமாக உங்களை குழப்பி இந்த பாதையில் போக விடாமல் தடுப்பாங்களாம். இப்படி எங்கள் வழியே சிறந்த வழின்னு சொல்லி பேசுவாங்க என்னென்னமோ. அடுத்து உலகாயுத நஞ்சு. அதாவது கண்ணால் காண்பது மட்டும்தான் மெய், இந்த உலகம் மட்டும்தான் மெய், நீ என்னென்னமோ பேசிகிட்டு இருக்க, அப்படிலாம் ஒன்று இல்லவே இல்லை, கடவுள்னே ஒன்று இல்லை, இப்படிலாம் பேசி இப்படி ஏகப்பட்ட தடைகளை உண்டு பண்ணுவாங்களாம். சரி, இத்தனை தடைகளையும் தாண்டி இதிலேருந்து நம்ம தப்பிக்கவே முடியாதா அப்படின்னு கேட்டால் முடியும்னு சொல்கிறாரு மாணிக்கவாசகர். இவர் மாணிக்கவாசகர் அப்போ என்ன பண்ணார்? எல்லாரும் கூடயும் சண்டை போட்டாரா? எதிர்வாதம் செய்தாரா? இல்லை தான் வழி தான் சிறந்தது, நான் போகிற பாதை தான் சிறந்ததுன்னு போராடினாரா? இல்லை, அவர் இது எதையுமே செய்யலை. தப்பாமே தாம் பிடித்தது சலியா தழுவது கண்ட மெழுகு அதுபோல தொழுது உளம் உருகி அழுது உடல் கம்பித்து ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும்னு சொல்கிறாரு. நான் பிடித்த பாதையை உடனே விடவில்லை, என் கொள்கையே சோர்வடையும் இல்லை. அதாவது நெருப்பை கண்ட மெழுகு போல இறைவனிடம் என் உள்ளம் உருகியதுன்னு சொல்கிறாரு.
தொழுதேன், அழுதேன், இறைவனின் புகழ் பாடினேன். அவர் எதையுமே கண்டுக்கல. இது மாதிரி பல தடைகள் வரதான் செய்யும், பல மாயைகள் நம்மளை பிடிச்சி தடை பண்ணதான் செய்யுன்றதை உணர்ந்து இறைவனின் திருவடியை கெட்டியாக பிடித்து கொண்டேன்னு சொல்கிறாரு. எப்படி பிடிச்சிருக்காரு? கொடியும் பேதையும் கொண்டது விடாது என்னும்படின்னு சொல்கிறாரு. அதாவது முதலையும் பித்தனும் தாங்கள் பிடித்த பொருளை எப்படி பிடிச்சிக்குவாங்க? முதலையோட பிடி, முதலை பிடின்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான். எப்படி பிடித்துட்டு விடவே மாட்டாங்களோ அதே மாதிரி இறைவனை நான் கெட்டியாக பிடித்து கொண்டேன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, மாயையை எதிர்த்து போராடுவது நம் வேலை கிடையாது. மாயை என்னென்ன இருக்குன்னு ஆராயறதும் நம் வேலை கிடையாது. அந்த பக்கமே நம்ம கவனத்தை திருப்பாமல் இறைவனின் பக்கம் திருப்பணும்னு சொல்கிறாரு. அப்படி நம் கவனத்தை இறைவனின் பக்கம் திருப்பணும்னா, இறைவன்கிட்ட உள்ள முருகணும்னா, மாணிக்க வாசகருக்கு இறங்கி வந்து அருள் செய்த அதே இறைவன் உங்களுக்கும் எனக்கும் அருள் செய்ய காத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் உள்ள முருகி அவனை அழைப்பது மட்டும்தான். வணக்கம்.